சந்தியா ராகம் சீரியல்ல ஒரு குட்டி புறமா வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகாலிங்கத்துக்கிட்ட 40 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்து போன பத்மாவும் பார்வதியும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது இந்த மாயாவையும் கதிரியும் வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு முடிவோடு இருக்காங்க. மாயாவை கேவலமா பேசிட்டு இருக்காங்க பத்மா. சிவராமன் வந்து குத்தவு பணம் 40 லட்சம் ரூபாய் இருக்குமல்ல பார்வதி, அதுல பாதி பணம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் பார்வதி வீட்டுக்குள்ள பணம் இருக்கிற மாதிரி இருங்க இப்ப போய் எடுத்துட்டு வரேங்கிற மாதிரி போறாங்க. போயிட்டு பெரிய கூத்து பண்ணிக்கிட்டு வராங்க. ஐயோ சாவியை காணமுங்கன்னு வந்து டிராமா பண்றாங்க. இதை கேட்டதும் பத்மா குதிக்கிறாங்க. ஏ பார்வதி, அந்த சாவியை யார் எடுத்திருப்பான்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரூம்ல போய் இது கதிர் தான் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி பெரிய டிராமா பண்றாங்க பத்மா. கதிர் தான் சாவியை திருடி இருக்கான்னு சொல்றாங்க. எல்லாரும் முன்னாடியும் திருட்டு பட்டம் கட்டுறாங்க. பார்த்து என்ன சொல்றீங்க, கதிர் எதுக்காக அந்த சாவியை எடுக்க போறான் அப்படின்னு மாயா கதிருக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏய் கதிர் சொன்னா நீ வரைஞ்சு கட்டிக்கிட்டு முன்னாடி வருவீன்னு எனக்கும் தெரியும்டி. சாவி அவன் எடுக்காத, அவன் ரூம்ல எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாங்க பத்மா. அநியாயமா போய் பேசாதங்க, இதுக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியுங்கிறாங்க மாயா. ஏய் என்னடி தெரியும், எப்ப பார்த்தாலும் கதிர் கூடவே சுத்திட்டு தெரியற நீயும் கதிரும் சேர்ந்து தாண்டி இந்த வேலையை பார்த்திருப்பீங்க. உனக்கு தாலி கட்டினது ஏமாவனா இல்ல இவனா? எப்ப பார்த்தாலும் இவங்களோட ஜோடி போட்டுட்டு போற. இப்ப அவன் திருடிட்டான்னு சொன்னதும் அவனுக்காக முன்னாடி வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறியே. நீங்க 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டுல கூட்டடிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? முந்தா நேரம் வாந்தி எடுத்தியா, அதுக்கு யாரடி காரணம்? இவன் தானே, இந்த கதிர் தானே காரணம். சொல்லு, உன் கழுத்துல தாலி கட்டினது ஏமாவனா இல்ல இவனால? இவனை மட்டும் ஒன்னு சொல்லிட்டா அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்து எகிரிக்கிட்டு நிக்கிற. ரோசம் வருது உனக்கு அப்படின்னு கேட்கவும் மாயாவுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. வந்ததும் ஓங்கி பத்மா அவ பலார்னு அரைறாங்க. கண்ணத்துல கை வச்சுக்கிட்டே பத்மா அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. சீனு அப்பதான் வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வரத பார்த்ததும் பத்மா இன்னும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவி, உண்மையை சொன்னா உனக்கு இப்படி கோவம் வருமா? தப்பெல்லாம் செஞ்சுட்டு என்னையவே நீ கை நீட்டி அடிக்கிறியா? இதுக்கப்புறமா நான் இந்த வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படியெல்லாம் செய்யறதுனாலதான் என் பையன் உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்கான். என் பையனுக்கும் உன்னை பிடிக்கல. கதிர்கோட சேர்ந்துக்கிட்டு நீ இந்த வீட்டுல என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஏன் மேலேயே கை வைக்க ஆரம்பிச்சிட்டியா? எனக்காக யாரும் இங்க கேட்க ஆள் இல்லையில, இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் பத்மா ரூமுக்குள்ள போறாங்க. கதவை சாத்திக்கிறாங்க. எல்லாரும் பதறி போய் அந்த பக்கம் இந்த பக்கம் ஜன்னல் வழியா பத்மா வெளியில வான்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. பத்மா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் காப்பாத்திருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சீலை ஒண்ணு எடுக்கிறாங்க. அதை எடுத்து ஃபேன்ல மாட்டி தூக்கு போட்டு தூக்குல தொங்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பத்மா. வெளியில இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிற சிவராமன், மணிவண்ணன் இவங்க எல்லாரும் பத்மா எதுவா இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம், முதல்ல வெளியில வான்னு கூப்பிடுறாங்க. என் பையன் முன்னாடியும் புருஷன் முன்னாடியும் இத்தனை பேர் முன்னாடியும் அவன் என் கன்னத்துல அடிச்சுட்டால, இவ்வளவு பெரிய அவமானத்துக்கு அப்புறம் நான் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போட்டுட்டு இருக்கும்போது சீனு, சிவராமன், மணிவண்ணன் இவங்க எல்லாருமே சேர்ந்து கதவை ஓங்கி ஒரு உத கொடுக்குறாங்க. உடஞ்சுக்கிட்டு திறக்குது. பத்மாவை போனதும் சீனு, அம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் இருக்கலாமா உனக்கு? நான் இருக்கும்போது நீ ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்கவும், இல்லடா சீனு, இனிமே இந்த வீட்டுல இருந்து என்னடா பிரயோஜனம்? என்னால நீங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்க வேண்டாம். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்கப்பா. என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் தப்பா தெரியுது. ஏதோ இப்ப கூட நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்காக எனக்கு இப்படி வந்து கை நீட்டி அடிச்சிட்டா. இதுக்கப்புறமா நான் உயிரோட இருந்துதான் ஆகணுமாங்கிறாங்க பத்மா. அம்மா அவசரப்பட்டு இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுக்காதீங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. எதுவா இருந்தாலும் சரி, நான் எப்பவும் உங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க தாமா எனக்கு எல்லாமே அப்படின்னு சீனு சொல்லிட்டு இருக்கும்போது, டே சீனு, என்ன நடந்ததுன்னு தெரியாம இப்படி எல்லாம் வார்த்தையை விடாதேங்கிறாங்க மணிவண்ணன். அப்பா என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும், அதுக்காக இவ வந்து எங்க அம்மாவை கை நீட்டி எடுப்பலா? இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா அடிக்கிறதுக்கு போறாங்க. சீனு, என்ன நடந்ததுன்னே தெரியாம நீ இப்படிதான் பேசுவியான்னு கேக்குறாங்க மாயா. முதல்ல நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுடி. எங்க அம்மாவை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு ஆயிட்டியல. ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. உனக்கு 40 லட்சம் ரூபாய் பணம் தானே வேணும். அந்த 40 லட்சத்தை நான் சீக்கிரமா எப்படி பெறட்டுமோ அப்படி பெரட்டி கொண்டு வந்து உன் முகத்துல விட்டேறிடுறேன். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போக தயாராரு அப்படின்னு சீனு சொல்லிட்டு, இனிமே அவகிட்ட உங்களுக்கு என்னமா பேச்சு? அவகிட்ட இனிமே எதுவும் பேசாதீங்க. பேசுறதா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். கூடி சீக்கிரமா 40 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து அவ முகத்துல விட்டு எறிஞ்சிட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துறமா. சீக்கிரமா நான் இதை சொன்னதை சீக்கிரம் பாருங்க. இது உங்க மேல சத்தியம்னு பத்மா கையை பிடிச்சு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க சீனு. மாயாவை கோவத்தோட பார்த்துட்டு போறாங்க சீனு. பத்மா மாயாவை பார்த்து குறிஞ்சிருப்பு சிரிச்சிட்டு இருக்காங்க. மணிவண்ணனும் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு மாயாவுக்கு தான் ஆறுதல் சொல்றாங்க. என்ன இது சீனு முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கானே, இந்த பத்மா கிட்ட என்ன ஏதுன்னே கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு போறானேன்னு வருத்தப்படுறாங்க. ஜானகி வந்து பத்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. மாயா அழுதுகிட்டே இருக்காங்க. பத்மா பேசுனது எல்லாம் மனசுல வச்சுக்காத மாயா, அவ எப்பவும் இப்படித்தானே பேசுவா, அதையெல்லாம் அந்த பக்கம் தூக்கி போடுங்கிறாங்க. பெருமா அவங்க நம்ம கோவத்தை சீண்டி விடுறதுக்கு தான் பெரியமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசுறதுக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. கதிரியும் என்னையும் அனாவசியமா பேசிட்டாங்கல்ல பெரியமா. ஒரு தப்ப மறைக்கிறதுக்காக என்னை இப்படி தப்பா பேசுறாங்கல்ல பெரியமா. இவங்களை சும்மா விடலாம், அவங்கள பத்தி கூட விட்டுத்தள்ள பெரியமா. ஆனா இந்த சீனு முட்டாள்தனமா எப்படி நம்பிக்கிட்டு போறான் பாருங்க. இந்த இடத்துல என்ன நடந்தது, என்ன பேசினாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம சீனு எந்த விசாரணையுமே இல்லாம இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறானே, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்குதுங்கிறாங்க. மாயாவும் மாயாவும் பேசிட்டு இருக்கிறத அந்த பக்கமா நின்று பத்மாவும் பார்வதியும் கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா நல்ல வேலை, எப்படியோ இந்த பிரச்சனையை திசை திருப்பி விட்டுட்டீங்க. இல்லைன்னா என் புருஷங்கிட்ட நீங்களும் நானும் மாட்டியிருப்போம். வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கோங்கிறாங்க பார்வதி. இந்த பிரச்சனையில எப்படியும் மாயாவையும் கதிரியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம் பாருங்கிறாங்க பத்மா. அக்கா அது சரி, மறுபடியும் பணத்தை கேட்டா என்னக்கா பண்றதுங்கிறாங்க. நகை பணம் எல்லாமே கதிர் தான் எடுத்தான்னு நம்ம ஒரே அடியா 2 பேரும் ஒரே மாதிரி சத்தியம் பண்ணி சொல்லிடலாம். ஏமாந்து போனா நகையும் பணத்துக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது. எடுக்காத கதிரும் திருப்பி தர முடியாது. எப்படி பார்த்தாலும் பழி கதிர் பேர்ல தானே. அவனை எப்படியோ வீட்டை விட்டு வெளியே விரட்டினா அது போதும் எனக்கு.